ஹாய் வணக்கம். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். நான் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம ஒரு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கிறது இந்த மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. நான் இப்படி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதோட உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நல்லா அரைச்சிட்டு அது கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம உளுத்தம் பருப்பில் அரைச்ச மாதிரி இருக்கும். நம்ம பச்சரிசியில் உருளைக்கிழங்கு போட்டு அரைச்ச மாதிரி தெரியாது. நம்ம வடைக்கு அரைச்ச மாதிரி நல்லா சாஃப்டாக தொடும்போதே தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு பாருங்கள். இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இதில் தேவையான பொருளை என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம அது கொத்தமல்லி சேர்த்துட்டு கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அதோட துருவிய கேரட்டு அதையுமே சேர்த்து பிசைஞ்சிடலாம். கேரட் ஆப்ஷன் தான். ஏன்னா அது சேர்க்கும்போது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் ஒன்று சேர்த்துடுறேன் பாருங்கள். வெட்டின வெங்காயத்தை எல்லாத்தையுமே நான் கேரட்டையும் இதேமாதிரி துருவி மெலிசாக துருவி நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை காய விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே உங்களுக்கு நான் ஒரு போண்டா அளவுக்கு நம்ம எடுத்து நம்ம எண்ணெயில் போடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் போதும். அது பொரிஞ்சு வந்துடும். இது கலர் மாறினோடனே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயில் அந்த சூடெல்லாம் அடங்கி இப்போ பாருங்கள் போண்டா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தொட்டுக்க கார சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து களைப்பாக வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. வேண்டானே சொல்ல மாட்டாங்க. 10 செஞ்சு கொடுத்தாலுமே பத்தாது, கேட்டு சாப்பிடுவாங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சட்னியுமே இந்த போண்டாவுமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க பச்சரிசி உருளைக்கிழங்கு வச்சு நம்ம அழகாக முடிச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.